வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மலைக்கோவில்னா சிவன் மலைக்கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு தன்னுடைய பக்தர்கள் கனவுல தான் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பொருளை சொல்வார். அந்த பொருளும் பார்த்தீங்கன்னா மருள் வந்த நபர் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்துடன் சொல்லுவாங்க. இது உண்மையான தெரிஞ்சுக்கொள்ள கோவில் நிர்வாகிகளும் முருகப்பெருமானிடம் பார்த்தீங்கன்னா பூசைன்னு கேட்பாங்க. அதில் முதல் எடுப்பிலே வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா சொன்ன பொருள் உண்மையினே அந்த பொருள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பெட்டிக்குள்ள, அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வச்சு பூஜை செய்யப்படுதுங்க. மேலும் அருள் வந்து சொன்னவருடைய பெயர், ஊர்னு தேதி குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க. அந்த பொருளால் பார்த்தீங்கன்னா பல்வேறு நல்ல மாற்றங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்திருக்குங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்திருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக சிவன்மலை ஆண்டவனுடைய அருள்வாக்கின்படி ரிஷிபராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருக பக்தராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றினும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ஒரு ராசினா ரிஷிப ராசி அன்பர்கள் நீங்கள் தாங்க. பழகுவதுக்கு ரொம்பவே இனிமையானவங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக தாங்க எப்போதுமே இருப்பீங்க. பெரிய மாற்றத்தை விரும்பி ஏற்க மாட்டீங்க. இருந்தாலும் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டீங்க. இதுதான் உண்மைன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதே போல் வாழ்க்கை பிரச்சனை கண்டு தயங்கி நிற்காம என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வந்து எதிர்நீச்சல் எடுத்து அடுத்த நிலைக்கு கடந்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய உருவ அமைப்பில் சுமாரான உயரமாக இருப்பீங்க, குள்ளமாக கூட இருப்பீங்க. இந்த ராசியில் இருக்க நபர்கள் ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு உங்களுடைய ரகசியத்தை மனதளவு விட்டு சொல்ல. ஆனால் இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம், தோட்ட வேலை, பூச்செடி வளர்ப்பு, கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீக சேவையில் இதில் எதாவது ஒரு இதில் நீங்கள் நிச்சயம் ஈடுபட்டு இருப்பீங்க. பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் வைத்து நடத்தக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி நண்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. மேலும் இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவோ, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனே, சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்ரன், புதன், சனி, ராகு, செவ்வாய்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா ரிஷிப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களான கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கும், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்களில் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிக்கலாம். மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டுங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்க சொல்வதை நம்பும் முன்னாடியே அதை பற்றி ஆலோசனை செய்வதும் நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க ஒரே குறிக்கோளோடு இருப்பதைட்டு வாடிக்கையாளருடைய தேவையறிந்து செயல்பட்டாலே பார்த்தீங்கன்னா தொழிலை அதிகப்படியான லாபம் பெறலாங்க. பணவரவும் அதிகரிக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவீங்க. சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளால் நன்மை உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து இனி பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இப்போது உங்களுக்கு உண்டு. பொருளாதார முன்னேற்றம் உண்டுங்க. புதிய நபர்களுடைய நட்பு உண்டு. அதனால் நன்மை உண்டு. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. பெண்கள் அதிகம் பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இந்த நேரத்தில் அடுத்தவங்க சொல்வதை செய்யும் முன்னாடி அது பற்றி ஆலோசனை செய்வதும் நல்லதுங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்த்துடுங்க. அவசரமான முடிவுகளை எடுப்பதும் தவிர்ப்பது நல்லதுங்க. பேச்சாற்றல் மூலம் தொழிலை இந்த நேரத்தில் லாபம் அதிகரிக்கும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைக்கலாம். அரசியலில் இருந்தீங்கன்னா மேலிடம் சொல்வதை கேட்டு தடுமாற்றம் உண்டாகும். நிதானமாக யோசித்து செய்வது நல்லதுங்க. பணவரத்து திருப்தி தரும். நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருங்க. பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க.
மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமடைய இந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தோடு படிக்க வேண்டும். ஆசிரியர் சக மாணவர் மத்தியில் உங்களுக்கான மதிப்பு உயருங்க. அதே போல் இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்களில் உங்களை விட்டு சென்றவங்க திரும்பி வந்து சேர்வாங்க. உறவு இந்த நேரத்தில் பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு குறைவினி இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும். ஒரு பிரச்சனை முடிந்ததோ இன்னொரு பிரச்சனை உருவாகலாம். இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயித்திடுவீங்க. அடுத்ததாக மிருகசீரிசம் 3, 2 பாதங்களில் உள்ளவங்களுக்கு எடுத்த காரியங்களை உடனே வெற்றி உண்டுங்க. சில காரியங்கள் தாமதமாக தான் வெற்றி உடையும். உங்கள் விடாமுயற்சி தான் இந்த நேரத்தில் உங்களுடைய வெற்றியை தேடித்தருங்க. பழகும் நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்தது எல்லாம் பால்னு நம்பி உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய சிறப்பான ஒரு பரிகாரம் என்னென்னா கனகாதர சோஸ்திர பாராயணம் செய்து வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண தட்டுப்பாடு நீங்கிடுங்க. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். தவறாமல் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை தினங்களை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வுக்கு நெய் தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து வந்தாலே ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் படிப்படியாக விலகிடும். இந்த நேரத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் மார்ச் 11ஆம் தேதி முதல் நேர்கதியில் செல்வதாலோ பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. இதனால் ராகு பகவான் 10வது இடத்திலும் கேது பகவான் 4வது இடத்திலும் சனி பகவான் 11வது இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதோடு செவ்வாய் புதன் சுக்கிரன் சூரியன் 4 கிரகங்களுடைய பேச்சால் ரிஷப ராசினருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமைய போகுதுங்க. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவராக இருந்தீங்கன்னா சற்று கவனமாக இருங்க. வேலை பளு அதிகரிக்கலாம். இருந்தாலும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் உண்டுங்க. விடாமுயற்சியோடு செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க. இந்த நேரத்தில் தொழிலதிபர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற ஒரு காலமாக அமைந்திருக்கு. தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடலாம். தொழிலில் சீரான முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும். ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட இடத்திலிருந்து பணம் உங்களுக்கு உதவியாக கிடைக்குங்க. வங்கி சேமிப்பு இனி உயரும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்தீங்கன்னா இருந்த உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை இந்த நேரத்தில் கொடுத்துடும். கண்ணை மூடிக்கொண்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய லாபம் இந்த நேரத்தில் உண்டு. இதுவே மாதத்தின் பின்பாதியில் சுக்கிரன் 12வது இடத்திற்கு பயிற்சியாவதால் உங்களுக்கு திடீர்னு ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கலாம். எனவே திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. அதே போல் திருமண வாழ்க்கையில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முன்பை விட இந்த மாத உறவு பலப்படும் வகையில் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கும். இருவருமே இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இதனால் அதிகரிக்குங்க. அதே போல் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்தி படிக்க நல்ல முன்னேற்றம் உண்டு. வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் தேடி வருங்க. வெளிநாட்டு முயற்சிகள் கை கொடுத்துடும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை அதிக கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு கண் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். உடலில் ஏதேனும் காய்ச்சல் தொற்று உள்ளிட்ட காயம் ஏதேனும் இருந்தாலும் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான அற்புதமான காலகட்டமாக இருக்குது. உங்களை பார்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்கள் ஐடியா டெக்னாலஜி திறமை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி வெற்றியும் காண்பீங்க. உங்கள் வேகம் இனி அதிகரிக்கும். அற்புதமான காலமாக இது மாறப்போகுது. பணவரவோ இதுவரை தடைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இது போன்ற நிலைமை எல்லாம் இனி மாறும். பேச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க. குரு வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு பொருளாதார ரீதியான தடைகள் அனைத்து நீங்கும். அதே போல் உங்களை புரிந்து கொள்ளாத குடும்ப உறுப்பினர்கள் இனி உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் உண்டாகும். ரிஷபராசியை சேர்ந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா இனி பிரகாசமாக மாறுவீங்க. பேச்சில் நல்ல தெளிவு உண்டாகும். வெள்ளி வாங்குவதற்கான யோகம் உண்டு. ஆர்டிஃபிஷியஸ் நகைகளை வாங்கி மகிழ்வீங்க. அதே போல் உங்களை அழகுபடுத்தி கொள்வீங்க. சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு சேர்வதால் பல் கண் தலைமுடி
தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கு. திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த நேரத்துல திருமண யோகம் உண்டுங்க. நல்ல விஷயங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து நடக்க போகுது. இந்த வீடியோ பதிவுல சிவன்மலை முருகனின் அருள் வாக்கின்படி ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.